மதுரையில் கூலி தொழிலாளர்களுக்காக சரவணா மருத்துவமனை மற்றும் சூர்யா டிரஸ்ட் சார்பில் சரவணா கிச்சன் எனும் நடமாடும் மலிவு விலை உணவகத்தை டாக்டர் சரவணன் தொடங்கி வைத்தார். சரவணா மருத்துவமனை மற்றும் சூர்யா டிரஸ்ட் இணைந்து மதுரை சரவணா கிச்சன் என்ற பெயரில் ஏழை மக்களுக்கான நடமாடும் மலிவு விலை உணவகத்தை சரவணா மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் ப. சரவணன் துவக்கி வைத்தார். துவக்க விழாவில் நடிகர்கள் மதுரை முத்து, கஞ்சா கருப்பு மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களுக்கு மலிவு உணவுகளை டாக்டர் சரவணன் வழங்கினார்கள். நாள்தோறும் நடமாடும் மலிவு விலை உணவகம் மதுரை நகரின் பல்வேறு இடங்களுக்கு சென்று மலிவு விலை உணவுகளை வழங்க திட்டமிடப்பட்டு உள்ளது. இதனையடுத்து சரவணா மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் ப. சரவணன் அளித்த பேட்டியில், கூலி தொழிலாளர்களுக்காக மலிவு விலை உணவகத்தை தொடங்கி இருக்கிறோம். 10 ரூபாய்க்கு 4 இட்லி அல்லது 3 இட்லி, ஒரு டீ என விலை மலிவாக உணவு வழங்கப்படுகின்றது. என் குடும்பம் உணவுக்காக பல கஷ்டங்களை கடந்து வந்துள்ளது. உணவின் அருமை எனக்கு தெரியும். அதனால் தொழிலாளர்களுக்காக இந்த மலிவு விலை உணவகத்தை தொடங்கி இருக்கிறேன். முதல் கட்டமாக தொழிலாளர்கள் கூடும் இடங்களில் காலை உணவு வழங்கப்படுகின்றது. தொழிலாளர்களின் வரவேற்பை அடுத்து மாலை நேரங்களில் உணவகத்தை செயல்படுத்த திட்டமிட்டு உள்ளோம் என கூறினார். புரட்சி தமிழர் எடப்பாடியா, புரட்சி தமிழர் எடப்பாடியா. விஜய் அங்க பாரு. மதுரை அப்படின்னா சாப்பாட்டுக்கு அடிச்சுக்கிற முடியாது. அதுல அந்த இட்லி, வடை, டீ மதுரை மக்களோட பின்னி பிணைஞ்ச ஒண்ணு. தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல, பரபரப்பா போய்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு உணவகத்தை தொடங்கி இருக்கீங்க. இது என்ன மாதிரியான பயன்பாடுகள்? எல்லாருக்கும் தெரியும், மதுரை மக்களுக்கு தெரியும், சரவணா மருத்துவம்ன்றது மக்கள் சேவையில் மக்களுக்கு ஏற்ற வகையில் குறைந்த செலவில் செய்யக்கூடிய ஒரு மருத்துவமனை. சூர்யா ட்ரஸ்ட் என்ற தொண்டு நிறுவனத்தின் மூலம் கடந்த 20 வருஷமாக இறுதி அறுவை சிகிச்சை, செயற்கை கால்கள், கல்விக்கான உதவி, திருமண உதவி, இது மாதிரி பல்வேறு நல்ல திட்டங்களை சூர்யா ட்ரஸ்ட் செய்து வருகிறது. அந்த வகையில் 2026 சாமானிய மக்களுக்கு, குறிப்பாக தொழிலாளர் வர்க்கத்திற்கு காலையில் அவங்க பரபரப்பாக கிளம்புற நேரத்தில் அவங்களுக்கு மிக குறைந்த விலையில் அவங்களுக்கு ஒரு காலை உணவு கொடுக்கணும், இரவு உணவும் கொடுக்கணுன்ற ஒரு அடிப்படையில் இன்னைக்கு நம்ம மதுரை சரவணா கிச்சன் என்ற ஒன்றை தொடங்கி இருக்கிறோம். இதுக்கெல்லாம் எனக்கு உந்து சக்தியாக இருந்தது நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். காமராஜர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தை ஆனால் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கிற வகையில் வழி செய்தவர். இன்னைக்கு சத்துணவு திட்டம்னா யாரை கேட்டாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை தான் ஞாபகப்படுத்துவாங்க. அவரை தொடர்ந்து புரட்சித் அம்மா அவர்கள் கலவை சாதம் கொண்டு வந்தாங்க. அது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு இதாக கொண்டு வந்தாங்க. அவர்கள் வழியில் செயல்படக்கூடிய புரட்சி எடப்பாடியார் அவருடைய ஆட்சியை கொரோனா காலகட்டம் இருக்கிற நேரத்தில் சென்னையில் மாநகராட்சி பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அட்சய பாத்திரம் என்ற தொண்டு நிறுவனத்தின் மூலம் அதை கொண்டு வந்தாங்க. இவங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு செயல்படுறதுக்கான ஒரு உந்து சக்தி. நாங்கள் அந்த வகையில் இன்னைக்கு அந்த இயக்கத்தில் பயணிக்கக்கூடிய நான் மருத்துவர் இணை செயலாளர் இருக்கிறேன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இந்த 2026 எங்கள் ட்ரஸ்ட் மூலம் மதுரை மக்களுக்கு குறைந்த விலையில் 10 ரூபாய்க்கு நாங்கள் 4 இட்லி, டீ எல்லாம் சேர்த்து கொடுக்குற மாதிரி நாங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணி இன்று இந்த நல்ல நேரத்தில் இன்னைக்கு காலையில் நேரத்தில் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். என்னோட உடன்பிறவா சகோதரர், ஆமாம், நடிகரும் தூக்கிது கோமாளியில் உலகம் அறிந்த ஒருத்தர் அண்ணன் கஞ்சா கருப்பு அவர்கள். இங்கே என்னுடைய மாப்பிள்ளை மதுரை முத்து. மதுரைக்கு முத்துனாலே அவர் தான், மதுரையோட முத்து அவர். ஆமாம், டிவியில் வந்தார், சினிமாவில் வந்தார். இன்னைக்கு பட்டிமன்ற நடுவராக இன்னைக்கு கலக்கிக்கிட்டு இருக்கிறாரு. எங்கள் கட்சியை சேர்ந்த பல்வேறு எங்களுடைய ரத்தங்கள் எல்லாம் உடன் இருக்கிறார்கள். ஆமாம், இன்னைக்கு புரட்சி தலைவர் இப்போ நாங்கள் இப்போ படம் சமீபத்தில் கூட பார்த்தோம். அந்த வகையில் இன்னைக்கு 3 படத்தில் இருக்க கெட்டப்பில் இன்னைக்கு வந்திருக்கு. ஏன்னா புரட்சி தலைவர் தான் அடையாளம். இந்த மாதிரி சாமானிய மக்களுக்கு, எளிய மக்களுக்கான சேவை, மக்கள் திலகம்னா அவர் தான். அந்த வகையில் இன்னைக்கு சரவணா மருத்துவ வளாகத்தில் இன்னைக்கு தொடங்கி இருக்கிறோம்.
மதுரை மாநகரில் சாமானிய மக்களை தேடி போய் இந்த உணவகம் வந்து சார் இது கொடுக்கும். என்ன பிரைஸ் சார்? என்னென்ன உணவு அதுல இருக்கு? ஆமா, என்ன பிரைஸ் அதுல? இட்லி கொடுக்குறோம். 4 இட்லி 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம் நாங்கள். அதோடு சேர்த்து டீயும் கொடுக்குறோம் நாங்கள். இது வந்து கொண்டு போற மாதிரியான பிளான் ஆமாம். இப்போ மதுரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிறது இப்போ நரிமேடு பகுதியில் இருக்கிறோம். அருகாமையில் செல்லூர், பிபிகுளம், புதூர், கோரிப்பாளையம், கேகே நகர், அண்ணா நகர், மேலமடை, கோமதிபுரம், இப்படி பல்வேறு இடங்களுக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும். மதுரையில் முடிச்சாலேயே சேர்த்துக்கிடுவோம். ஆமாம். இல்ல படிப்படியா இரவு வந்து என்ன மாதிரியான டிஃபன் நம்ம இரவு வந்து நாங்கள் வந்து நம்ம எல்லாமே உழைத்து களைத்து வீட்டுக்கு போவாங்க. அதனால இரவு வந்து சப்பாத்தி, இதே மாதிரி இட்லி, இன்னும் வந்து குஸ்கா, பிரியாணி, இதோட சேர்த்து முட்டையெல்லாம் சேர்த்து தர மாதிரி இரவு உணவுகளையும் இதே மாதிரி குறைந்த செலவில் செய்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம். திடீர்னு மலிவில உணவு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன சார்? இல்லை, வருஷம் நம்ம ஒரு சூழல் எடுப்போம்ல. புது வருஷம் வந்த உடனே இந்த வருஷத்துக்கான ஒரு டார்கெட் செய்வோம். இந்த வருஷம் நம்ம நல்லவங்களா இருக்கணும், இந்த வருஷம் நல்ல செயல் செய்யணும் அப்படி. அந்த மாதிரி சூர்யா ட்ரஸ்ட்டில் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முடிவு எடுப்போம். எங்கள் போர்டு எடுத்திருக்க முடிவு இந்த வருஷம் வந்து அட்சய பாத்திரமாக மதுரை மக்களுக்கு நம்ம வந்து உணவு கொடுக்கணும். அது சாமானிய மக்களுக்கு அந்த உணவு வந்து போய் சேரணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த வருஷம் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். அவர் உரிமையா வந்து என்னோட மாப்பிள்ளை அப்படின்றாரு. அவரோட நிகழ்வுகள் அனைத்துலயுமே உங்களோட பங்களிப்பு இருக்கு. இன்னைக்கு உணவு மருத்துவ சேவை தொடர்ந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா உணவும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்க பாணியில இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, மதுரைக்கு நிறைய பெருமைகள் உண்டு. நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா இந்த பகுதியில் ரொம்ப ஏழைகள் ஒரு டீ ஷாப்னா கூட 25 ரூபா இருக்கிற நேரத்தில் அதை உணர்ந்து வெறும் 10 ரூபாயில் வந்து இட்லி, டீ இந்த மாதிரி ஒரு தொகுப்பாக கொடுக்கறது. இது காலையில் மட்டும் இல்லை, அடுத்து மாலை இது வரவேற்பை பார்த்துட்டு எவ்வளோ பயனாளிகள் பயன்படுறாங்கன்னு பார்த்துட்டு மறுபடியும் அது மாலை வேலையாகவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னை பொறுத்த மட்டுக்கும் அந்த சூர்யா ட்ரஸ்ட் மூலம் இன்னைக்கு நேரத்தில் நீங்கள் திடீர்னு இன்னைக்குன்னு கேட்குறீங்க, 20 ஆண்டு காலமாக அதை மாமா செய்து வர்றாங்க. அது போட்டு நானே எப்போயாவது எதேச்சியாக ஃபோன் பண்ணால் கூட ஒரு நண்பர் முடியாதவங்க அப்படின்னா உடனே ட்ரஸ்ட் மூலம் நிறைய பேர் இதே ஆப்ரேஷன் இலவசமாக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அந்த சூர்யா ட்ரஸ்ட் மூலம் இன்றைய தினம் இந்த 2026 மதுரை மக்களுக்கு ஒரு பெரிய பயனாக இது இருக்கும். ஏன்னா அன்றாடம் நம்ம நினைப்போம் 10 ரூபான்றது சின்ன விஷயமா இருக்கும். அந்த ஏழைகளுக்கு பெரிய விஷயமா தினக்கூலிகள் இந்த நடமாடும் கிச்சன் மூலம் பெரிய பயன்பெறுவார்கள். ஆனால் மதுரையினுடைய அட்சய பாத்திரமாக சரவணா மருத்துவமனையும் சரவணா டாக்டரும் இருக்கிறது பெருமையான விஷயம். இந்த மாதிரிலாம் வேணும். நடுத்தரம் தாண்டி அடித்தட்டு மக்களை யோசிக்கிறது பெரிய விஷயம். அது புரட்சித் தலைவருடைய வழியில். ஏன்னா காலப்போக்கில் அவர் நடித்த படங்கள் இருக்கோ இல்லையோ, அவர் அன்னதானம் கொடுத்தது மக்களை பார்த்துக்கிட்ட தான் நிற்கும். அந்த அளவில் சரவணா மருத்துவமனை சூர்யா ட்ரஸ்ட் மூலம் இன்றைய தினம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சரவணா கிச்சன் பெரிய வெற்றி அடையும். ஏழை வாழைகள் பயன்பெறணும் அப்படின்றதான் மருத்துவருடைய முக்கியமான நோக்கம். அது இன்றைக்கு நிறைவேறியிருக்கு. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு பெரிய நன்றி. 12 ரூபா விற்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு இட்லி, ஒரு டீ, சாம்பார், 2 வகை. அது டீ வந்து ஊத்துனா நுரதான் முக்கால்வாசி இருக்கு. உள்ள தேடிடுவாங்க, எனக்கு எட்டி பார்த்து உள்ள விழுந்துருவாங்க. ஆனா டீயும் கொடுத்து இதுக்காக சொல்ல இந்த பகுதியில் இருக்காங்க நிறையா. அது இதுக்காக நான் ஒரு 10 ரூபா செலவழிக்குவான்ட்டு சாப்பிடாம இருக்கவங்களாம் இருக்காங்க. அதற்காக இந்த திட்டம் இது ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டியது. அதான் ஒரு வார்த்தை சொன்னேன். மதுரையுடைய அட்சய பாத்திரம் சரவணா மருத்துவம். எங்க திருமணம் பக்கத்தில் உள்ளவங்க நிறைய பேர் இங்கதான் இருப்பாங்க. ஏன்னா பூரா ஃப்ரீயா பார்த்துட்டு போகணும். ஆனா அதுக்கு பின்னாடியும் பெரிய சுமைகளை சுமந்துக்கிட்டு இருக்கார் மருத்துவர். அதனை தொடர்ந்து இந்த 2026 புது வரவேற்கிறேன். கொஞ்சம் தள்ளி வந்துருக்காங்க. வெளிச்சம் தெரியல. வெளிச்சமே இங்க இருக்கும் போது நான் படங்கள்ல பாத்துருக்கோம், இப்ப நேரா வந்து களத்துல பாத்துருக்கோம், மதுரையில பாக்குறோம். எப்படி இருக்கு இந்த தரம்? நட்சத்திர வெளிச்சத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப விஜய் டிவியில குத்துவிட்டு கோமாளியில நீங்க என்னைய பார்த்துருப்பீங்க. அண்ணன் ஒரு 10 நாளைக்கு முன்னுக்கவே சொன்னார் டாக்டர் சரவணன், நீங்க வந்து இப்ப இடையில ஏதோ ஒன்று கேட்டீங்க, என்ன சார் எலெக்ஷன் வருது அதனால இந்த இட்லி கடை தேவையா அப்படின்னு. அப்படி கேட்கறது தப்பான விஷயம். ஏன்னா அவர் வந்து மருத்துவமனை வச்சிருக்காரு, இலவசமா தண்ணி வெயில் காலத்துல ராரி வச்சு எல்லா ஏரியாவும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி குறைந்த ரேட்ல இங்க மருத்துவம் பார்க்குறாரு. இல்லாதவங்களுக்கு நிறைய பேத்துக்கு மாத்திரை முதற்கொண்டு டெஸ்ட் மூலியமா பண்றாரு. இப்ப எடப்பாடி ஐயா எடுத்த ஒரு முடிவை கால டிப்பனை வந்து யாருமே செயல்படுத்தலை. இன்னைக்கு டாக்டர் சரவணனே செயல்படுத்தி இருக்காரு. அதுக்கு முக்கிய காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா சொன்னது மாதிரி காலையில எந்திரிக்கும் போது ஒரு பனிச்சே பட்னியா எந்திரிக்க கூடாது.
நைட்டு தூங்கும் போது பட்னியாக தூங்கக்கூடாது, 2 வேளையுமே சாப்பிடணும் அப்படின்னு புரட்சித் தலைவர் சொன்ன ஐடியா. இந்த ஐடியா இன்னைக்கு நம்ம டாக்டர் சரவணனே இந்த வெளிப்படுத்தி இருக்காரு. இது புதுமையாக இந்த 2026 ஆரம்பிச்சிருக்காங்க. சரவணா கிச்சன் அச்சய பாத்திரம். அது மாதிரி இந்த அச்சய பாத்திரத்தில் நிறைய வெள்ளிப்பணமும் குனியணும். அதே மாதிரி நிறையா மக்கள் இந்த அச்சய பாத்திரத்தில் சாப்பிட்டு ஆரோக்கியமாகவும் இருக்கணும். ஏன்னா கவுண்டமணி என்னன்னு செந்தில் என்னன்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கும் போது சொல்லுவாங்க, அண்ணே வகுத்த ரொம்ப வலிச்சுக்கிட்டு இருக்கு, என்னென்ன பண்ணுறது அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லைடா, 2 இட்லி கெட்டி சட்னி சாப்பிடு, வகுத்தொல்லி போயிடும் அப்படின்னு. அது மாதிரி மருத்துவராக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த தொண்டு நீண்ட நாள் தொடரணும். நம்ம எடப்பாடி தலைமையில், அண்ணன் டாக்டர் சரவணன் தலைமையில் இந்த இது மதுரை மாவட்டம் ஃபுல்லாக போகணும். அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட இன்னும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நான் கேட்டுக்கிறேன். லோக்கலில் மட்டும் நீங்கள் கொடுக்காம மாட்டுத்தவணிகிட்ட மெயினாக கொடுத்து, மெட்ராஸிலேருந்து மதுரையிலேருந்து மெட்ராஸ் போகிறவங்க, திருச்சி போகிறவங்க, எத்தனையோ பாவம் இல்லாதவங்க பஸ் பிரியில் போகிறாங்க. அதே மாதிரி 1000 ரூபா டிக்கெட்டு கொடுத்தும் போகிறாங்க. இவங்களுக்குலாம் ஒரு 4 இட்லி, ஒரு வடை, ஒரு காப்பி கொடுத்தா ஜம்முன்னு சாப்பிட்டு ஏசியில் படுத்துங்குவா, காலையில் சென்னையில் போய் இறங்கிடுவாங்க. இது புரட்சி தலைவி அம்மா எடுத்த திட்டம், அடுத்து எடப்பாடி எடுத்த திட்டம். இன்னைக்கு அதை சரவணன் டாக்டர் அதை இது பண்றாரு. சினிமா துறையில இருக்க உங்களுக்கு தெரியும், எத்தனையோ இளம் நடிகர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வெறும் டீயை மட்டும் குடிச்சுக்கிட்டே ஓட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க காலகட்டத்துல இது மதுரை மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏங்க, மதுரை மக்களுக்கு ரொம்ப பயனா இருக்குங்க. ஒரு கொத்தனாரு சித்தாள் வேலை பார்க்குறவங்க வீட்டில் சோறு கட்ட முடியாத நிலைமையில போய் மண்ணை அள்ளுவாங்க. அள்ளிட்டு ஐயோ 4 இட்லி இருந்தால் சாப்பிடலாமே, அந்த நேரத்தில் நம்ம சரவண டாக்டருடைய வண்டி போய் நிற்கும். ஆஹா, தெய்வமே இங்கே வந்துருச்சு, கொடுங்க 4 இட்லியும் அந்த வடையும் கொடுங்கன்னு மதுரை முத்து சொன்னாப்புல கெட்டி சட்னியை ஊற்றி கப்புன்னு அடித்து அந்த டீயை குடிச்சிட்டா ஒரு 2 மணி நேரத்துக்கு பசியே எடுக்காது. ஏன்னா பசியில் நானும் கஷ்டப்பட்டு இருந்தேன். எனக்கு விதான் போது இந்த மாதிரி புடைசலில் போய் சாப்பாடு கேட்கும்போது, நீ பெப்சியா நடிகர் சங்கம்மான்னு கேட்டாங்க. எனக்கு அப்போ சொல்ல தெரியல. அப்போ அந்த சீன் நடித்து இருக்கிற வரைக்கும் ரொம்ப பசி, ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு டீ கடையில் போய் 2 கரண்டி சீனியும் 1 செம்பு தண்ணியும் குடிச்சு அந்த பசியை போக்கிக்கிட்டு அந்த டைலாக் நடித்து முடிச்சுட்டு சோத்துல கை வச்சேன். அது மாதிரி பசியுடைய அருமை எனக்கு தெரியும். அதை இன்னைக்கு தெய்வமாக இருந்து அண்ணன் டாக்டர் சரவணன் செஞ்சுருக்காரு. எத்தனையோ ஏழை எதிர், அதே மாதிரி சித்தாள் வேலை பார்க்குறது, கொத்தனார் வேலை பார்க்குறது. ஆனால் அவர் அதை ஆரம்பிக்கணும்னு சொல்லவுமே பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைகள் வச்சுருக்கவங்க ஃபுல்லாக ஃபோன் அடிச்சுட்டாங்க, சார் எங்கள் பக்கத்து எப்போ வண்டி வரும், 4 இட்லியும் ஒரு வடையும் கட்டி விட்டா பிள்ளைய போய் சாப்பிட்டு தெம்பா வந்துருங்க அப்படின்னு. அதே நான் சொன்னேன், 4 இட்லி வடை சரிம்மா, டீ வாங்க ஒரு குட்டி பிளாஸ்க்கு, மினி பிளாஸ்க் வாங்கிக்கிறங்க, அதை ஊற்றி வச்சுக்கிட்டீங்கனாலும் சூடாக இருக்கும், குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எடப்பாடியார் ஐயா 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு, ஆண்களுக்கு இலவச பேருந்து திட்டம்லாம் அறிவிச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் சொன்னதே அவர் செஞ்சிருக்காரு. நான் வேங்கை படத்துல என்ன சொன்னேன், போலீஸ்கார் வண்டியை தள்ளிட்டு வந்துடுவேன், ஓட்டிக்கிட்டு பிடிச்சா ஓட்டிக்கிட்டு போகக்கூடாதுன்னு தானே சொன்னேன். இப்போ தள்ளிக்கிட்டு தானேயா போறேன் அப்படின்னு. டேய், அப்படி ஒவ்வொரு மனுஷனும் குடிக்காம இருக்கணும்னா சாயங்காலம் 6 மணிக்கு இந்த ஏரியாவுக்கு ஆண்களுக்கு பிரின்னு சொல்லி பஸ் அனுப்புங்க. நாங்கள் வாட்டுக்கா குடிக்கிறோம், நாங்கள் வாட்டுக்கா வீட்டில் போய் படுக்கிறோம். பெண்களுக்கு மட்டும் நீங்கள் போட்டிருக்கீங்களே, ஆண்களுக்கு போட மாட்டீங்களா, அதுக்கு சட்டமே இல்லையா அப்படின்னு. அதைத்தே இன்னைக்கு கரெக்டாக எடப்பாடி செஞ்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த வீடு மேட்ரு, இலவச வீடு, அம்மா திட்ட வீடு, அதே மாதிரி பெரிய மாடி திட்டம் வீடு எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா. அது சார்கிட்ட கூட நான் வரும்போது சொன்னேன், எனக்கு வீடு இல்லை சார், முதல்ல எனக்கு அந்த வீட்டை கொடுக்க சொல்லுங்க. சார் படங்கள் எல்லாம் கதாநாயகம்லாம் நடிச்சிருக்காரு. நீங்களும் சில படங்கள் ஒரு படம் எடுத்தீங்க. சார் படம் எடுத்து நீங்க நடிப்பீங்களா, இல்லை நீங்க படம் எடுத்து சாரை நடிக்க வைப்பீங்களா? எப்பவுமே அகிலன் எடுத்து நடிச்சுட்டோம். நானும் படம் எடுத்து கஷ்டப்பட்டுட்டேன். அதனால அடுத்த பிறவியில பாம்பா பிறந்தா கூட படம் எடுக்க மாட்டேன். இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு, என்னைய விட்டுருங்க. உங்க சாயல்ல, மதுரை சாயல்ல அந்த கடையை வாழ்த்தி ஒரு டைலாக். பருத்தி வீரன் டைலாக் பேசுவோமா? அதான் என்னடா டக்ளஸ் எப்படி இருக்க, என்ன 4 இட்லி ஒரு கட்டி சட்னி ஒரு வடை கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டியா? கத்துக்கிட்டோம்ல ஹோட்டல் தொழில, நாங்க என்ன வளர மாட்டோமா, சாப்பிடு சித்தப்பு அப்படின்னு சொல்றது மாதிரி கம்மன்னு இந்த சரவணா கிச்சன் உலகம் முல்லா இது பண்ணணும். இங்க மட்டும் மதுரையில் மட்டும் இருக்கக்கூடாது, கூடிய சீக்கிரம் திருச்சி, மணப்பாறை,
சென்னை வரைக்கும் போகணும்னு நான் கடவுள்கிட்ட மீனாட்சி அம்மன்ட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிண்ணே.